அமெரிக்க டாலரை அந்நிய செலாவணியாக எப்படி பிற நாடுகள் பெறுகின்றன? எப்படி இருப்பு வைக்கின்றன? எப்படி சம்பாதிக்கின்றன? என்பதை இந்த காணொளி வாயிலாக அறிய இருக்கிறோம். பிற நாடுகள் அமெரிக்க டாலரை தங்களின் சொந்த நாட்டுக்குள் அச்சிட முடியாது என்பதால் அதை சர்வதேச வர்த்தகம் மற்றும் நிதி நடவடிக்கைகள் போன்ற 4 வழிகள் மூலமாக மட்டுமே பெற முடியும். முதல் வழி ஏற்றுமதி. இதுதான் மிக முக்கியமான வழி. ஒரு நாடு தனது நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை, உதாரணமாக தகவல் தொழில்நுட்ப சேவை, ஜவுளி அல்லது மருந்துகள் ஆகியவற்றை வெளிநாடுகளுக்கு விற்கும்போது அதற்கு அமெரிக்க டாலரில் பணம் செலுத்தப்படுகிறது. இரண்டாவது வழி அந்நிய முதலீடுகள். அமெரிக்கா அல்லது பிற நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டில் தொழில் தொடங்கவோ அல்லது அங்குள்ள பங்குச் சந்தையில் முதலீடு செய்யவோ வரும்போது தங்களிடம் உள்ள அமெரிக்க டாலர்களைக் கொண்டு முதலீடு செய்கிறார்கள். மூன்றாவது வழி வெளிநாடு வாழ் மக்களின் பணம். ஒரு நாட்டின் குடிமக்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகள் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை செய்து தாங்கள் சம்பாதித்த பணத்தை டாலராக தங்களின் சொந்த நாட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு அனுப்பும்போது அமெரிக்க டாலர் ஒரு நாட்டின் உள்ளே வருகிறது. நான்காவது வழி சுற்றுலா மற்றும் கடன்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு நாட்டிற்குள் வரும்போது டாலரை கொண்டு வருகிறார்கள். இது தவிர உலக வங்கி அல்லது சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றிடமிருந்து நாடுகள் டாலரில் கடன் பெறுகின்றன. இவ்வாறு நாடுகள் தங்களுக்கு வரும் டாலர்களை அப்படியே காகித பணமாகவோ அல்லது வங்கிக் கணக்கிலோ சும்மா வைத்திருப்பதில்லை. அப்படி வைத்தால் அதற்கு வட்டி கிடைக்காது. எனவே ஒவ்வொரு நாட்டின் மத்திய வங்கியும் டாலரை மிகவும் பாதுகாப்பான மற்றும் வருமானம் தரும் வழிகளில் இருப்பு வைக்கிறது. அதாவது உலக நாடுகள் தங்களின் டாலர் இருப்பில் பெரும் பகுதியை அமெரிக்க அரசிடமே கடனாக கொடுத்து அதற்கான பத்திரங்களை வாங்கிக் கொள்கின்றன. அமெரிக்க அரசு ஒருபோதும் திவாலாகாது என்ற உலகளாவிய நம்பிக்கை இருப்பதால் இது உலகின் மிக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. இந்த பத்திரங்கள் மூலமாக அந்த நாடுகளுக்கு அமெரிக்க அரசு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வட்டி வழங்குகிறது. சில நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்களின் டாலர் இருப்பின் ஒரு பகுதியை அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் அல்லது உலகின் முன்னணி சர்வதேச வங்கிகளில் கணக்கு தொடங்கி வைப்புத் தொகையாக வைக்கின்றன. பெரும்பாலான நாடுகள் அவசர தேவைகளுக்காகவும் சர்வதேச பண பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் மேற்கொள்வதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு டாலர் தொகையை தங்களின் சொந்த வங்கியின் கணக்குகளிலேயே மின்னணு வடிவில் வைத்திருப்பார்கள். சுருக்கமாகச் சொன்னால் உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு பொருட்களை விற்று டாலரை சம்பாதித்துவிட்டு அந்த டாலரை மீண்டும் அமெரிக்க அரசிடமே முதலீடாக கொடுத்து விடுகின்றன. அமெரிக்க டாலர் இன்றும் உலகின் மிக வலிமையான நாணயமாக இருப்பதற்கு இந்த தொடர் சுழற்சியும் ஒரு முக்கிய காரணமாகும். இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.